எல்லாத்தையும் போடுற இடத்துல நம்ம ஹீரோ எதையோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்த போலீஸ் அவங்கள பார்த்து அவனை சுட ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து எப்படி கஷ்டப்பட்டு தப்பிச்சு மேலே போயிட்டான். அப்புறம் என்னன்னு பார்த்தா இது ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு கீழே பிடிச்சிட டால் அந்த டாலாக தான் இருக்குது. அவனோட வீட்டுக்கு போகும்போது அங்கே அவனோட அடாப்டட் ஃபாதர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யாரோ மர்மமான ஒருத்தர் நம்ம ஹீரோ அவனோட அடாப்டட் ஃபாதரும் பேசிக்கிட்டு இருக்கத கேட்டுட்டு இருக்கான். அந்த வெளியில இருக்க அந்த மர்மமான ஆள். அந்த இடத்தோட லாஸ்ட்ல ஒரு குழி மாதிரி இருக்கும். அங்க இருந்தா தப்பு செஞ்சவங்க எல்லாரும் கீழே தள்ளி விடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவோட ஃபாதர் ஏதோ தப்பு செஞ்சாங்க சொல்லி அங்க இருந்து கீழே தள்ளி விடுவாங்க. அதுக்கத்தினால நம்ம ஹீரோ கதவு திறந்து வந்து உள்ள பார்க்கும்போது அந்த மர்மமான ஆள் நம்ம ஹீரோவோட அடாப்டட் ஃபாதரை கொண்டுட்டு இருக்கான். அவனை எதிர்க்க நம்ம ஹீரோவை ஓடி போய் அவனை தாக்க போகிறான். இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவன் நம்ம ஹீரோவை அடித்து போட்டுடுறான். அவனும் வெளியில் போயிடுறான். ஹீரோவோட அடாப்டட் ஃபாதர் அவனை வெளில போன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே அங்கே அந்த போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. நீ தானே இவரை கொலை பண்ண, நாங்கள் உன்னை கையுங்காலமாக பிடிச்சிட்டோன்னு சொல்லி அந்த குழியில் தள்ளி விட போகும்போது தான் அந்த கூட்டத்தில் மர்மமான ஆள் இருக்கிறத பார்க்குறான். அங்கேருந்து கீழே விழும்போது தான் அவன் கீழே இருந்து பார்க்குறான். கீழே நிறைய குப்பைகளால் சேர்ந்த மாஸ்டர்ஸ் அங்கே இருக்குது. ஹீரோ எப்படி கீழே இருந்து மேலே போய் அந்த மர்மமான ஆளை பழி வாங்குறது தான் இந்த கதை. இந்த கதை பேர் கச்சக்குட்டா.